தலைப்பு அவர்களுடைய எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அவர்களுடைய எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்களேன், அவர்களுடைய எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 32வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம். சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே கவனிக்கிறோம், மீறுதல், பாவம், அக்கிரமம், 3 விதமான காரியங்கள் இங்க பார்க்கிறோம். என்னென்ன காரியம் சொல்லுங்க? மீறுதல், பாவம், அக்கிரமம். மீறுதல்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கீழ்ப்படியாமை, தேவனுக்கு எதிர்த்து நின்று வாழ்கிற வாழ்க்கை. பாவம் என்பது தீய செயல்கள், சரிங்களா? அக்கிரமம் என்பது அநீதி, நியாயமற்ற காரியங்கள், எண்ணங்களினாலே உண்டாகிற நீதியற்ற காரியங்கள். இதெல்லாம் அப்போ நல்லா கவனிங்க, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியல. நீங்கள் குற்றவாளிகளா குற்றமற்றவர்களா அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்டேன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்கள் பாவிகளா அல்லது பரிசுத்தவான்களா? இன்னும் உங்களுடைய பாவங்களும் அக்கிரமம் மீறுதலும் உங்களுக்குள் இருக்கிறதா? மீறுதலும் அக்கிரமும் பாவம் இல்லாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பேன் என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்னவா இருக்கும் உங்க பதில்? பிரதர் பாவிகள். நிறைய பேருடைய மனசாட்சி நிச்சயமா உணர்த்தும், நாம் பாவம் செய்திருக்கிறோம், பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மீறுதல் செய்து கொண்டு இருக்கிறோம், மீறுதலோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம், அக்கிரமத்தோடு தான் நம்ம வாழ்கிறோம் என்பதை நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணும்? உணர்த்துகிறதா இருக்கும். ஆனால் மீறுதல்கள் மன்னிக்கப்படாம, பாவங்கள் மூடப்படாம, அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாம, நல்ல கவனிங்க, பாவங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கப்படணும். மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மூடப்படணும், அக்கிரமம் எண்ணாது இருக்கப்படணும். ஆமென். அப்பொழுதுதான், நல்லா கவனிங்க, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தண்டனை இருக்காது. புரிஞ்சுங்களா? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீறுதலோ பாவமோ அக்கிரமம் இருக்கும் என்று சொன்னால் என்ன இருக்கும்? தண்டனை கண்டிப்பா இருக்கும். கவனிக்க மாட்டேங்கிறீங்களே? ஆமா தானே? அக்கிரமம் இல்லைன்னா தான் தண்டனை இருக்காது, பாவம் இல்லாதான் தண்டனை இருக்காது, மீறுதல்கள் இல்லைன்னா தான் தண்டனை இருக்காது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதும் மீறுதல்கள் எண்ணப்படாததும் அக்கிரமங்கள் மூடப்படுகிறதும் எவ்வளவு முக்கியமானது தானே? ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவராக, மீறுதல்களை மன்னிக்கிறவராக, அக்கிரமத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென், 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 ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்னும் விரிவாக நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வசனம் உங்களுக்கு உணர்த்தும். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 21, 22, 23. எசேக்கியேல் 18, 21 23 வரை. துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதும் இல்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை எவ்வளோ கிருபையாய் நம்மை நோக்கி வருகிறது பாருங்க. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு என்ன பண்ணும்? திரும்பிடணும். சொல்லுங்க, திரும்பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பாவங்கள் எல்லாம் விட்டுணும், அந்த பக்கம் போகக்கூடாது. ரெண்டாவது காரியம், என் கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். ஃபஸ்ட்டு பாவத்தை என்ன பண்ணோம்? விட்டுடணும், அந்த பக்கம் திரும்பக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணோம்? கை கொள்ளணும். நியாயத்தையும் நீதியை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போது அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. Praise the Lord. Hallelujah. இங்க கவனிக்கிறோம், இதுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதும் மீறுதல்கள் மூடப்படுகிறதும் அக்கிரமம் எண்ணப்படாது இருக்கிறதுக்குரிய வழிமுறை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. நம்முடைய மீறுதல்கள் மூடப்படணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. அப்படி இருந்தாதான் தண்டனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தண்டனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லைன்னு சொன்னா, இந்த பாவமும் அக்கிரமும் மீறுதல்களும் இருக்கிற வரையிலும் சரிங்களா, நம்ம என்னதான் அனுபவிச்சுட்டு இருப்போம்? தண்டனையே அனுபவித்து கொண்டு தான் இருப்போம். தண்டனைக்கு உரியவர்களாகத்தான் வாழ்வோம். ஆனால் எப்பொழுது எல்லா அநியாயங்களும், எல்லா மீறுதல்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா பாவங்களும் ஆண்டவர் நினைக்க மாட்டார், மூடி போட்டுடுவாரு, எண்ண மாட்டாரு, மறைக்கப்படும். எப்பொழுது? அவன் என்ன பண்ணணும்? பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுடணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? விட்டுடணும், திரும்பணும், தேவன் பக்கம் திரும்பணும். தேவன் சொல்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும், நீதியும் நியாயத்தையும் செய்யணும். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? பிழைக்கவே பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, பிழைக்கவே பிழைப்பான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரிங்களா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் மீட்கப்பட்ட வாழ்க்கை. இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் மீட்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. புரிந்ததுங்களா? இதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்ன பண்ணாரு? காயப்பட்டு இப்படிப்பட்ட நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் எடுத்துங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தில்
7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இந்த வசனம் பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க, இது எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை என்ன பண்ணணும்? விட்டுட்டோம். கவனிங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். விட்டுட்டு எங்க திரும்பணும்? கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அப்பொழுது அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுது மனதுருகுவார்? ஆண்டவர் எப்பொழுது மனதுருகுவார்? நல்ல கவனிங்க. என்ன பண்ணணும்? தன் துன்மார்க்க வழியும் தன் அக்கிரமான நினைவுகளை என்ன பண்ணணும்? விட்டுணும். இங்க கவனிங்க, கவனிங்க சிஸ்டர், கவனிங்க, எல்லாம் கவனிங்க. விட்டுட்டு யார் பக்கம் திரும்பணும்? கர்த்தர். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? மனதுருகுவார். அந்த நேரத்தில் தான் நம்முடைய மீறுதல்கள் என்ன பண்ணுகிறது? மூடப்படுகிறது. அந்த நேரம் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார். அந்த மனதுருக்கத்தின் நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா, ஆமென். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதனால தான் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய அதிசயமான ஒரு தேவன், ஆச்சரியமான ஒரு தேவன், ஆசீர்வாதமான ஒரு தேவன். இன்னைக்கு ஆசீர்வாதம் எதை நம்ம சொல்றோம்? இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, உலக காரியங்களை, உலக பொருட்களை, அழிந்து போகிறவர்களெல்லாம் ஆசீர்வாதம் சொல்றோம். பாவமில்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீறுதல் இல்லாம மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். கர்த்தர் அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறார்களே, அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த வாழ்க்கையில என்ன கிடையாதுன்னா தண்டனை கிடையாது. சொல்லுங்க, எனக்கு தண்டனை கிடையாது. சத்தமா சொல்லுங்க, தண்டனை கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க? எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த தயைக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. அவர் அந்த தயை என்ன பண்ணாரோ? தயை பெருத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். அதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. நான் பாவம் செய்யல அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. யாருன்னா சொல்ல முடியுமா? நான் பாவமே செய்யறது சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனார்கள். இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நீங்க பாவம் செய்கிற அந்தரங்க பாவங்கள் உண்டு, வெளியரங்கமான பாவங்கள் உண்டு, அந்தரங்க பாவங்கள் உண்டு. நம்ம பார்க்குறோம், யாராவது ஒரு குடிச்சிட்டு போனா குடிகாரன்றோம், இல்லை ஒரு திருட வந்து திருடிட்டு போனா திருடன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து வெளிப்படையா நமக்கு தெரியுது. ஆனா அந்தரங்க பாவங்கள் இருக்குது, யாருக்குமே தெரியாது. புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றவர்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க, வாசிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளிந்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்து கொள்ளக்கூடுமோ? கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷனும் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைந்து போக முடியாது.
இல்லை நான் மறைஞ்சிடுவேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு மனுஷனும் ஆண்டோடைய பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. ஏன்னு சொன்னா அந்த நினைவு வருது பாருங்க. நம்ம யோசிக்கிறோம்ல, எத்தனை பேர் யோசிக்கிறோம்? எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். நினைவுகள், அந்த நினைவுகளின் தோற்றத்தை கூட ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி உருவாகுதுன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். நான் என்ன பேச போறேன்னு சொல்லி நான் யோசிக்கிறதுக்கு முன்னாவே அது அவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அதனால அவருக்கு மறைந்து இந்த உலகத்துல பாவத்தோடு வாழ ஒரு மனுஷனால முடியாது. சகலமும் அவருக்கு எப்படி இருக்குது? வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 4:13. நான் வருமளவும், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் இப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கு, நிர்வாணமா இருக்கிறது. ஒண்ணுமே அவ மூடி மறைச்சலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. Praise the Lord. Hallelujah. அதனால என் பாவத்தை நான் மறைத்து விட முடியும், என் மீறுதல்களை மறைத்து விட முடியும், என் அக்கிரமத்தை நான் மறைத்து விட முடியும் என்று சொல்லி தயவு செய்து யாரும் வாழ முடியாது. அவருக்கு வெளியரங்கமா இருக்கிற காரியம். அப்படி வாழும்போது தண்டனை நிச்சயமா இருக்கிறது. அந்த தண்டனைக்கு ஒருவர் என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. அதனால் தான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தன் பாவங்களை மறைத்து வாழ்கிறவன், சொல்லுங்க, வாழ்வடைய முடியாது, வாழ்வடைய முடியாது. அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பண்றான்? இரக்கம் பெறுகிறவளா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க ப்ளீஸ். நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய வார்த்தை உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காகத்தான். உங்களுக்கு சாபம் உண்டாக்குவதற்காக அல்ல தேவனுடைய வார்த்தை, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. உங்களுக்கு குறைவை உண்டு பண்ணுவதற்காக அல்ல தேவனுடைய வார்த்தை, நிறைவாய் வாழத்தக்கதான தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெதெஸ்தா குளத்துல 38 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். நிறைய இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை வருஷம்? ஆமா, வாழ்க்கையின் முக்கால்வாசி பகுதியை வியாதியிலே கழித்து விட்டான். அவனுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவனும் இல்லை. காத்து காத்து கொண்டிருந்து என்ன பண்றான்? அந்த வியாதி சுகமாகாதபடிக்கு வேதனைப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனார், சுத்தமாகிட்டார். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. என் வியாதி என்னாச்சு? சுத்தமாயிடுச்சு. எத்தனை வருஷம் வியாதி இது? 38 வருஷ வியாதி. அந்த கொடுமையிலிருந்து நான் என்ன பண்ணேன்? விடுதலை ஆக்கப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டுமாய் தேவன் அவனை சந்திக்க போனார். நல்ல கவனிங்க, அவனை பார்க்கிறார். நல்லாயிட்டல, குணமாயிட்டல, சுத்தமாயிட்டல, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? இதை விட அதிக கேடு. எதை விட அதிக கேடு? கரெக்டா சொல்லுங்க. 38 வருஷம் நீ அனுபவித்த தனிமை, வியாதி, கண்ணீர், அவமானம், இழப்பு, பாடு, வருத்தம், குறைவுகள் 38 வருஷமா அனுபவித்தல, இதை விட அதிகமான கேடு உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஏன் சொன்னா, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படாத வரையிலும், நம்முடைய பாவங்கள் மூடப்படாத வரையிலும், நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிற வரையிலும், சொல்லுங்க, எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடுறாரோ, எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நாம பெறணும்னா என்ன பண்ணணும்? நாம செய்த எல்லா பாவத்தையும் விட்டுடணும், எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஆமென். எல்லா பாவத்தையும் விடணும். போய் உட்காருங்க, வாழாதீங்க. ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். உன்னை மன்னிச்சு ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதற்காக தான் அந்த சிலுவை தேவைப்பிள்ளையே. அந்த சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் எதற்காகனா, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, உன்னுடைய மீறுதல்கள் மூடப்படுவதற்காக. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு முறை யோனா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். யோனா போறார். போய் என்ன பண்றாரு? 3 நாள் பெரிய விஸ்தாரமான பட்டணம். அது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற பட்டணம். இன்னும் 40 நாள்ல, கவனிங்க, 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஏன்னா இதனுடைய பாவம் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிடுச்சு. அதனால அதற்கு தண்டனை வரப்போகிறதுன்னு யார் சொன்னது? சொல்லுங்க. பிரசங்கம் பண்றார். மனம் திரும்புவதற்காக பிரசங்கம் பண்ணல. கைண்ட்லி லிசன் ஹியர். நல்லா கவனிங்க. மன்னிப்பு கேளுன்னு பிரசங்கம் பண்ணல, மனம் திரும்புகன்னு பிரசங்கம் பண்ணல, ஆண்டவருக்கு இடத்துல போய் விழுந்துருன்னு பிரசங்கம் பண்ணல. 40 நாள்ல நீங்கள் அழிய போகிறீர்கள் பிரசங்கம் பண்ண. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்றோம். அழிக்கப்படுறீங்கன்னா பிரசங்கம் பண்றோம். அப்படி நான் பிரசங்கம் பண்ணா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கொன்னு போட்டுருவீங்க. மனம் திரும்புகன்னு தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். ஆண்டவரிடத்துல வந்து விழுந்துருங்கன்னு பிரசங்கம் பண்றோம். ஆனா யோனாவுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? ஆண்டவர் சொன்னார் அழிக்க போகிறேன். உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் பாவங்கள் மூடப்பட்டதின் வாழ்க்கை, இதுதான் அக்கிரமங்கள் மூடப்பட்டதின் வாழ்க்கை, இதுதான் மீறுதல்கள் மூடப்பட்டதனுடைய வாழ்க்கை, இதுதான் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதின் வாழ்க்கை, இதுதான் பாவங்கள் மூடப்பட்டதின் வாழ்க்கை, இதுதான் அக்கிரமம் மூடப்பட்டதின் வாழ்க்கை. வாசிக்கலாம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை எல்லாம் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவங்கள பார்க்குறாராம். ப்ளீஸ் ஒரே நிமிஷம் கவனிச்சிடுங்க, ஒரே நிமிஷம் மாத்திரம் கவனிங்க. என்ன ஆண்டவர் பார்த்தார். யாரை பார்த்தாரு? சத்தமா சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. யாரை பார்த்தாரு? ஆமா, அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் பார்த்தார். பார்த்த உடனே அவர்கள் என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். யார் பார்த்தாங்க? சொல்லுங்க, யார் பார்த்தாங்க? யார் பார்த்தாங்கம்மா? ஆண்டவர் பார்த்தார். ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார்.
அவங்களாம் என்ன பண்ணாங்க? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டாங்க. அழகா சொல்றார், தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். அவங்க எப்படி பார்க்கறாங்கன்றதை பார்த்தார், எப்படி யோசிக்கிறாங்கன்றதை பார்த்தார், எப்படி பேசுறாங்கன்றதை பார்த்தார், எப்படி நடக்கிறாங்கன்றதை பார்த்தார். அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பொல்லாத வழிகளை விட்டு மாறி இருக்கிறாங்களே. அதனால என்ன தெரியுமா பண்ணாரா? அழிப்பேன்னு சொன்னார்ல 40 நாளுக்குள்ள, அழிக்காம என்ன பண்ணாரு? அவர்கள் மீது மனதுருகினார். தாம் சொன்ன செய்ய நினைத்த அந்த தீங்குக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். மனஸ்தாபம், ஐயோ, மனம் திரும்பிட்டாங்களே. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாததா இருந்தது. இப்போது அந்த கிரியைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை அழிக்கல. இன்னைக்கு தேவ பிள்ளையே, அதுதான் பாவங்கள் மூடப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், அந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க வழிகள் எல்லாம் விட்டு பொல்லாத கிரியிலிருந்து அவங்க மனம் திரும்பலனா என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா 40 நாளுக்குள்ள என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? அழிந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் எது தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆசீர்வாதமே மனம் திரும்பும் தான். நீங்க மனம் திரும்பிட்டு பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்க என்னென்ன, ஏன்னு சொன்னா, என்னைக்கு உள்ள பாவமும் அக்கிரமும் மீறுதலும் வேலை செஞ்சுட்டு இருக்கோ அந்த இடத்துல பிசாசு இருப்பான். அவன் ஆசீர்வாதங்களை தடுத்துட்டே இருப்பான். ஏசாமி உள்ள வராதபடி என்ன பண்ணுவான்? தடுத்துட்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதை புரிஞ்சு கொள்றதில்லை, நிறைய கிறிஸ்தவர்கள் இதை உணர்ந்துகிடுதில்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை குறித்த தாற்பயத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும். கவனிங்க, உள்ளத்துல பாவம் இருக்கிற வரையிலும், உள்ள மீறுதல் இருக்கிற வரையிலும், உள்ளத்துல அக்கிரமம் இருக்கிற வரையிலும், இதெல்லாம் கிரியை செய்கிற வரையிலும் தண்டனை, அந்த தண்டனைக்கு எப்போதுமே நாம் தப்ப முடியாது. என்றைக்கு நம்முடைய வழிகளெல்லாம் விட்டு தேவனிடத்தில் திரும்புகிறோமோ, அந்த நினிவே மக்கள் என்ன பண்ணாங்களா தெரியுமா? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார்கள். அவர்கள் கிரியைகளை பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஞானஸ்தானம் என்பது நிறைய பேருக்கு சடங்கு. ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? சரியாயிடுவேன். ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஞானஸ்தானம் சடங்கு கிடையாது, சரிங்களா? அது தண்ணியில் மூழ்கி எழுந்துக்கும் போது நம்முடைய மாம்ச அழுக்கு அது கழுவுறதில்லை. தண்ணியில் மூழ்கி எழுந்துக்கும் போது நம்ம சுத்தமாயிடுறோம், அப்படி கிடையாது. தேவனை பற்றி நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. என் பாவங்களுக்காக நான் மரிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன். அப்படியே எழுந்திருக்கும் போது அவர் உயிரோடு எழுந்தது போல நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன், பரிசுத்தமாய் எழுந்திருக்கிறேன், பாவம் இல்லாமல் எழுந்திருக்கிறேன். அதுதான் ஞானஸ்தானத்தின் தாற்பயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய உள்ளத்துல பாவம் இருக்காது, மீறுதல் இருக்காது, அக்கிரமம் இருக்காது. ஆண்டவர் அப்படிப்பட்ட நல் வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு நாள் வருது. கவனிச்சிங்க ப்ளீஸ், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் ஆதாம் முதல் இந்த உலகம் முடிகிற வரையில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்.
கவனிக்கிறீங்களா தம்பிங்க? கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்க. இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது, சுயமாய் பேசுகிற வார்த்தைகள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது கிரியை செய்ய போகுதுன்னு அர்த்தம், அது நன்மை உண்டாக போகுதுன்னு அர்த்தம், அது ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம். அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏனோ தானோன்னு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறது கிடையாதுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும். அதற்காகத்தான் இந்த பிரசங்கமே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற, கவனிங்க, ஆதாம் முதல் உலகம் அழிகிற கடைசி மனிதன் வரையிலும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். சரிங்களா? எங்க நிற்கணும்? கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, நிற்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பிரிப்பார். என்ன பண்ணுவாருங்க? பிரிப்பார். ஒரு கூட்ட மக்களை வலது பக்கமாகவும் ஒரு கூட்ட மக்களை இடது பக்கமாகவும் தேவன் என்ன பண்ணுவாரு? பிரிப்பார். நல்ல கவனிச்சுங்க. இது நடக்க போற ஒரு சம்பவம். இது நடக்க போகிற ஒரு சம்பவம். எப்படி மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறானோ அதே போல, நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பிரிப்பார். என்ன பண்ணுவாருங்க? பிரிப்பார். வலது பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்களையும் இடது பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்களையும் பிரிச்சிடுவார். வல பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டுப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு? அந்த உலக மக்களை 2 பிரிவாக ஆண்டவர் பிரிப்பார். எத்தனை பிரிங்க? 2. ஒரு பக்கம் வலது புறத்துல ஒரு கூட்ட மக்களை சேர்ப்பார். இன்னொரு பக்கம் இடது பக்கத்துல ஒரு கூட்ட மக்களை தேவனாகிய கர்த்தர் சேர்ப்பார். கவனிங்க. வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுங்களா? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. என்ன சொல்றாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல தான் நீங்களும் நானும் இருக்கணும். இன்னொரு வசனத்தை அதிலே வாசிங்க. 41வது வசனத்தை வாசிங்க. அப்போது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நல்ல கவனிங்க ப்ளீஸ். நடக்க போகிறது. நாளைக்கு போயிட்டு எனக்கு யாரும் சொல்லலை, எந்த ஊழியக்காரனும் சொல்லலை, இந்த பைபிள் எனக்கு தெரியாது, நான் பைபிளை படிக்கிறதுக்கு எனக்கு படிப்பு அறிவில்லைன்னு சொல்லி ஒருத்தரை என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. ஒருத்தரை தப்ப முடியாது. 2 பிரிவு, ஒன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம். வலது பக்கத்தை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்ற அதே ஆண்டவர் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாருங்க? சபிக்கப்பட்டவர்களே. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம எந்த பக்கத்தில் தெரியுமா நிற்கணும்? எந்த பக்கத்தில் நிற்கணும்? சத்தமா சொல்லுங்க. அந்த வலது பக்கத்தில் நிற்பதற்கு ஒரு பெரிய நீதி வேணும். அந்த நீதி தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதியா இருக்கணும், வாழ்க்கையா இருக்கணும். மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்வா இருக்கணும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்வா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிரைஸ்லாம் நடக்க போறது தான். நமக்கு என்ன தெரியுங்களா? சோறு வந்துடணும், துணி வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். அதுக்கு தான் நிறைய பேர் சர்ச்சைக்கே இருங்க. நிம்மதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அது போகணும், இது பண்ணி இப்படி தான் நினைக்கிறோம். தவிர இந்த உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற சத்தியத்தை யாருமே உணர்ந்து கொள்றதில்ல. அதை கேட்டால் அப்போதான் தூக்கம் வரும், அப்போதான் கொட்டாவி வரும். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான், வேற எதுவுமே கிடையாது. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அவங்களை தட்டுங்கம்மா, அவங்களை தட்டுங்க.
கவனிங்க. Praise the Lord. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்வார் ஆண்டவர்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன பண்ணுவாருங்க? சபிக்கப்பட்டவர்களே. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்வாரு, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? உருவாக்கி வச்சிருக்கிறேன். எப்ப தெரியுமா அந்த ராஜ்யத்தை உருவாக்குனேன்? எப்ப தெரியுமா அந்த ராஜ்யத்தை உருவாக்குனேன்? இந்த உலகம் எப்போ உண்டாச்சோ அன்னைக்கே அந்த ராஜ்யத்தை உண்டாக்கிட்டேன். அது உங்களுக்கான ராஜ்யம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்குரிய ராஜ்யம், மீறுதல் மன்னிக்கப்பட்டவர்களுக்குரிய ராஜ்யம், அக்கிரமங்கள் எண்ணாதிருக்கிறவருடைய ராஜ்யம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ செய்த எல்லா பாவத்தையும் நான் நினைக்க மாட்டேன். நீ பிழைக்கவே பிழைப்ப. நீ செய்த நீதியினாலே பிழைப்ப. அதுதான் இந்த பரலோக பாக்கியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தானே ஆண்டவர் உன்னை தேடி வந்தாரே தவிர, அதற்காகத்தானே உனக்கு கிருபையை கொடுத்தாரே தவிர, அதற்காகத்தானே உனக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரே தவிர வேற ஒன்றுக்கும் கிடையாது தேவ பிள்ளையே. வேற எதுக்குமே கிடையாது. நீங்க எந்த பக்கம் இருக்கணும்? வலப்பக்கத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? வலப்பக்கத்தில். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்வாரு, சபிக்கப்பட்டவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க? என்னை விட்டு அகன்று போங்கள். எங்க போறது ஆண்டவரே? போ, பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி, எட்டர்னல் ஃபயர். அங்க போ, நீ அங்க போயிடு. யாரெல்லாம் பாவத்தோடு வாழ்ந்து தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாம திரும்ப திரும்ப பாவம் செய்து ஆண்டவர் சிந்தின உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி வாழ்கிறவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசும்போது பயத்தோடு அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய கிரிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களா இருக்கட்டும். வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம் போடாதீங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னும் 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்பாம இருக்கிறோமே. எப்படி இதெல்லாம்? இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறாரு. ஏனோ தானே வந்துட்டு ஏதோ ஒரு ஆராதனை பாஸ்டர் சொல்றாரு, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வருது, நான் கிறிஸ்தவனா இருக்கேன், அதனால நான் ஆராதனைக்கு போறேன். ஆராதனை என்பது நம்மை சீர்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் ஆராதனையா இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட அநேக மக்களை ஆயத்தப்படுத்து. இன்னும் நீயே சரியில்லை. குருடனுக்கு குருடன் வழி காட்டினா 2 பேர் எங்க தெரியுமா போய் விழுவாங்க? எங்க விழுவாங்க? பள்ளத்துல விழுவாங்க. குருடனுக்கு வழி காட்டுறவன் சரியா பார்வையுள்ளவனா இருக்கணும். சரியான கிறிஸ்துவ ஜீவிதம் தான் அடுத்தவர்களை தேவனை அறிமுகப்படுத்துகிறதா இருக்கும். சரியான கிறிஸ்துவ ஜீவிதம் தான் அடுத்த மாதாளத்தை போகிற அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடத்துல திருப்புகிறதா இருக்கும். நீங்களே சரியில்லைன்னு சொன்னா, உங்களுடைய ஜீவிதமே சரியில்லைன்னு சொன்னா, எப்படி இந்த மக்கள் மனம் மாறுவார்கள்? எப்படி தேவனை அறிந்து கொள்வார்கள்? எப்படி பாவ மன்னிப்பாக மீட்பை பெற முடியும்? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் எங்கேயோ இருந்து பாவத்தில், அக்கிரமத்தில், உளையான சேற்றிலிருந்து மூழ்கி கிடந்த நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையோடு தேடி வந்தார். ஹல்லேலூயா. தொலைந்து போயிருந்தோம், அவமானப்படுத்தப்பட்டு இருந்தோம், தூரத்தில் இருந்தோம், கைவிடப்பட்டிருந்தோம், இழந்திருந்தோம், குறைவுபட்டிருந்தோம், தனிமையாக்கப்பட்டிருந்தோம், பாவமாக்கப்பட்டிருந்தோம். தேடி வந்தாரே, தேடி வந்தாரே. ஏன் தெரியுமா? மன்னிக்கிறதுக்கு, தயை பெருத்திருக்கிற தேவன் உங்களை மன்னிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க. நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஒரு அக்கிரமம் இல்லையே. நம்மளை பார்க்கும்போது என்ன தெரியுமா யோசிக்கணும்? ஒரு பாவமும் இல்லையே. நம்மளை பார்க்கும்போது ஒரு மீறுதலும் இல்லையே. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். ஒன்று தேடி பார்த்தா கூட என்ன இருக்கக்கூடாதுங்க? சொல்லுங்க. தேடி பார்த்தா கூட ஒண்ணுமே எப்படி நடக்கும்? அது நீ நீதியை செய்யும்போது, தேவன் விரும்புகிற காரியத்தை நீங்க செய்யும்போது,
ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? உங்களுடைய அக்கிரமங்களை நினைவு கூறவே மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ சொஸ்தமானாய், இதை விட கேடு உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. தேவ பிள்ளையே, இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த சம்பவத்தை நாம் உறுதிப்படுத்தும்படியாய் தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோமே. ஸ்தோத்திரம். மத்திய 25வது அதிகாரம் 46வது வசனம். எஜமான் வரும்போது, மத்திய 25:46, அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் இப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா? சகோதரிகள் மாத்திரம் இந்த வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. சகோதரிகள் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்தபடி நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனும் அடையவும் போவார்கள். ஆமென். சரி, நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கணும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கிறதுல, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் இதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இதற்காகத்தான் அந்த கிருபை உனக்கு எனக்கு. இதற்காகத்தான் இந்த பலன், இதற்காகத்தான் இந்த ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் வலை பக்கத்தில் வரணும்? ஆமீன் தான் சொல்றேன். ஆமீன், ஹல்லேலூயா. சொல்றேன் பாருங்க, இந்த ஊழியமே அதற்காக தான். தேவர்களே, இந்த ஊழியக்காரனும் அதுக்காகத்தான், வேற எதுக்காகவில்லை. உங்ககிட்ட காசு வாங்கவும் உங்ககிட்ட நன்மை பெறவும் நான் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் வலது பக்கத்தில் நிற்கணும். அதற்காகத்தான் இத்தனை கண்ணீர், அதற்காகத்தான் இத்தனை பிரயாசங்கள், அதற்காகத்தான் இத்தனை ஜபங்கள், அதற்காகத்தான் இத்தனை கண்விழிப்புகள், அதற்காகத்தான் இத்தனை ஓட்டங்கள், தவிர வேறு ஒன்றுக்குமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். தயவுசெய்து சொல்கிறேன், வலது பக்கத்தில் நிற்கணும்னா உன் மீறுதல்கள் மூடப்பட்டு இருக்கணும், பாவங்கள் மூடப்பட்டு இருக்கணும், அக்கிரமங்கள் மூடப்பட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, இல்லைன்னு சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, இதுதான் சத்தியம். மூடப்படலைனா, மன்னிக்கப்படலைனா என்ன பட்டுச்சுன்னா நீங்கள் இடது பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. யாரும் உங்களை தள்ளுறதில்ல. அழகாக நீங்கள் எங்கே போயிடுங்க? இடது பக்கத்தில் போங்க. ஆண்டவர் சொல்வார், என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பங்கடைங்கன்னு சொல்லுவார். தேவ பிள்ளையே, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவன் நீதியும் நியாயத்தையும் செய்வான்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளையை கற்பனையை கை கொள்வான்னு சொன்னா, ஒரு பாவத்தையும் ஆண்டவர் நினைக்க மாட்டாராம். அப்படி நினைக்கலன்னா ஒரு தண்டனையும் கிடைக்காது தெரியுமா? அவன் அழகா வலது பாரிசத்தில் கொண்டு போகப்பட போகிறான், வலப்பக்கத்தில் கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரு மீறுதலை நான் நினைக்க மாட்டேன், ஒரு பாவத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன், ஒரு அக்கிரமத்தையும் நினைக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய வாழ்க்கை தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஏன்னு சொன்னால், மனம் திரும்புவர்களுக்கு அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ரத்தம் அப்போதான் கிரியை செய்யுங்க, அப்போதான் கிரியை செய்யும். ஆண்டவருடைய ரத்தம் எப்போ கிரியை செய்கிறது? இதுதான், நினைக்கப்படுவதில்லை. நாம் செய்த எந்த மீறுதலும் பாவமும் அக்கிரமும் நினைக்கப்படாத வாழ்க்கை தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் பரலோகத்தின் மேன்மைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அப்படியே நாம் எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்திருப்போம். கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே. கர்த்தனோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை பார்த்து ஆண்டவர் உன்னோடு பேசுகிற இந்த நேரம் மகிமையான ஒரு நேரமாக இருக்கிறது. தம்பி நல்லா கண்ண முடியும், யாரும் கண்ண திறக்காது. தெய்வ வல்லமையினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம் இது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இந்த நன்மை கிடைக்கல. ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்க, உன்னோடு பேசுறார், உன் காது கிட்ட வந்து பேசுறார். அன்பு மகளே, உன் மீறுதல் மன்னிக்கப்படலைனா, உன் பாவம் மூடப்படலைனா, உன் அக்கிரமத்தை நான் என்ன நினைச்சேன்னா நீ பிழைக்க முடியாது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை எழுத போவது மாத்திரமல்ல, தண்டனைக்குரிய வாழ்வாய் உன் வாழ்வு மாறிவிடும். ஒரு நாள் எனக்கு முன்பாய் நிற்கும் பொழுது இடது பக்கத்திலே பிசாசுக்காகவும் தூதனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையில பங்கடைவாய். ஆண்டவரும் கிட்ட பேசுறாங்க. அன்பு மகளே, சகோதரியை கர்த்தனோடு பேசுறாங்க. சகோதரனே, கண்ணை நல்லா மூடிடு, திரும்பி பார்க்காத. எங்கேயோ யாருக்கோன்னு சொல்லி இந்த வார்த்தையை நினைச்சிடாது. உன் காதருகே ஆண்டவர் வந்து பேசுறார். அன்பு சகோதரனே, அன்பு மகனே, உன் மீறல் மன்னிக்கப்படாத வரையிலும், உன்னுடைய பாவம் மூடப்படாத வரையிலும், உன்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்னாடி இருக்கிற வரையிலும் உன்னால வாழ முடியாது. நீ தண்டனைக்குரியவனா தான் இருப்ப. எப்ப தண்டனை வரும் தெரியாது. குற்றவாளிகளுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் தெரியாது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்புவிடு. அன்றைக்கு நினிவே மக்கள் ஒரு எச்சரிப்பின் அழிவின் செய்தியை கேட்டாங்க. அழிக்கப்பட போகிறார்கள் என்கிற செய்தியை கேட்டாங்க. உடனே மனம் திரும்பினாங்களாம். தம்முடைய கிரியைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தாராம். வலது புறத்திலே உன்னை ஆண்டவர் பிரித்து, வலது புறத்தில் ஆண்டவர் உன்னை பிரித்து அவருடைய நித்தியமான ராஜ்யத்திற்காக உன்னை நீதிக்குட்படுத்தணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, கரங்களை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்தில், கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில். இன்ன வரல தண்டனை வரல. ஆண்டவர் என்ன தெரியுமா, அந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பின்னு சொல்லி என்றதுக்காகத்தான் உனக்கு இதுவரையிலும் தண்டனை கொடுக்காத இருக்கு. அது ஒரு சட்டம். அது பாவத்தின் சம்பளம் மரணம். அது சட்டம். அது பாவம் செய்கிற ஆத்மா சாவம். அது சட்டம். அது பாவம் செய்கிறவர்களுக்கு எப்பவுமே தண்டனை உண்டு. அது சட்டம். அது இதுவரையிலும் நிறைவேறாம கர்த்தருனை பாதுகாக்கிறானா, நீ மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தருனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்துடாதே. கர்த்தர் உன் மீறுதலை மன்னிக்கும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உன் பாவத்தை மூடும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உன் அக்கிரமத்தை எண்ணாதபடிக்கு வந்திருக்கிறார். கரங்களை நல்லா உயர்த்து, கரங்களை நல்லா உயர்த்து. என் மேல மனமிருங்க ஆண்டவரே. 38 வருஷ வேதனைக்கு காரணம் பாவம் தானே என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார். கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார். நீ சொஸ்தமாயிட்ட, திருப்பி போய் பாவம் பண்ணிடாத. இதை விட அதிகமான கேடு உனக்கு வந்துடும் சொல்லி அவனை எச்சரித்து அனுப்பினார். தெய்வ பிள்ளையை தெய்வ மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க முடியாது வந்திருக்க. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி. ஓஹோ, என் மீது இப்படிப்பட்ட இரக்கம் வைத்து என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறவரை என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்து. என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்து.
சொல்லுங்க, வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல கரங்களும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு காலம் பிசாசு போராடுறா தெரியுமா? தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு. ஆண்டவர் சொல்றார், அந்த கிருபையை கொடுக்கிறேன், நீ மனம் திரும்புவதற்கான கிருபையை கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.